IPL தொடர் வரும் மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டியில் பெங்களூரு அணியும் கொல்கத்தா அணியும் மோதுகின்றன. இப்போட்டி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்குகிறது. இந்த நிலையில் இத்தொடரில் இருந்து விலகி இருக்கும் வீரர்கள் குறித்தும் அவர்களுக்கு மாற்று வீரராக அறிவிக்கப்பட்ட வீரர்கள் யார் என்பதை குறித்தும் பார்க்கலாம். லிசாத் வில்லியம்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாட இருந்தார். ஆனால் முழங்காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இத்தொடரில் இருந்து விலகியிருக்கிறார். அவருக்கு மாற்று வீரராக கார்பின் போஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடும் உம்ரான் மாலிக் காயம் காரணமாக 2025 IPL தொடரில் இருந்து வெளியேறியிருக்கிறார். மெகா ஏலத்தில் இவரை அந்த அணி 75 லட்சத்திற்கு வாங்கியது. இவருக்கு மாற்று வீரராக சேட்டன் சகாரியாவை அந்த அணி தேர்வு செய்துள்ளது. பிரேடன் காஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாட இருந்தார். ஆனால் கால் விரலில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் இத்தொடரை விட்டு வெளியேறி உள்ளார். அவருக்கு மாற்று வீரராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வியான் முல்டரை தேர்வு செய்துள்ளது. ஆலவுண்டரான இவர் பேட்டிங், பவுலிங் என இரண்டிலுமே சிறப்பாக பங்களிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து மற்றொரு வீரர் வெளியேறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானின் ஸ்பின்னரான அல்லா கஜன்ஃபார் மும்பை அணிக்காக விளையாட இருந்த நிலையில் காயம் காரணமாக வெளியேறியிருக்கிறார். அவருக்கு மாற்று வீரராக மும்பை இந்தியன்ஸ் அணி முஜிபுர் ரகுமானை தேர்வு செய்துள்ளது. இங்கிலாந்து வீரரான ஹாரி பூரூக் இந்த IPL தொடரில் டெல்லி அணிக்காக விளையாட இருந்தார்.